திமுக யாரு கூட்டணி இருக்காங்களோ அவங்க உட்காந்துட்டு போடுறாங்க ஆர்ப்பாட்டத்தை. அதுல கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் ஆச்சரியமா இருக்குது. அதில் ஒரு தம்பி சகோதரர் அழகா சொன்னார் திருநெல்வேலியில, எனக்கு நான் இந்த கூட்டத்துக்கு போகலை. தம்பி விடுதலை சிறுத்தையுடைய மாவட்ட செயலர் என் அன்பு சகோதரர் கார்த்திக் பேசினாராம், மாஞ்சோலைக்கு அண்ணன் எஸ்ஐசி பேங்க் நினைச்சா முடிவு பண்ணிடலாம் அப்படின்னாராம். என்னதுப்பா முடிவு பண்ணலான்னு நான் நினைச்சு பார்க்கும்போது, அந்த மாஞ்சோலை எஸ்டேட்டை நடத்துறதுக்கு 15 கோடி ரூபா பணம் இருந்தால் அதை நடத்திடலான்னு சொன்னாராம். இப்போ நான் இந்த கூட்டத்தில் உள்ள சவாலாகவே சொல்கிறேன், இல்லை உறுதியாக என் மக்களுக்காக சொல்கிறேன். நான் கொடுத்துட்றேங்க 15 கோடி எங்களுக்கு கொடுத்துருங்க, டேங்கிலேருந்து எனக்கு எடுத்து கொடுத்துருங்க, நான் பண்ண தயாராக இருக்கிறேன். உனக்கு வக்கு இல்லை அங்கே கேட்குறதுக்கு, கேட்குறவனுக்கும் வக்கு இல்லை செய்கிறதுக்கு. என்னையா இழுக்கிறீங்க? நான் பாட்டில் 7 நேரம் போயிட்டு வந்துட்டு இருக்கேன், என்னை வம்புக்கு இழுத்து பார்க்குறீங்க. நான் என் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் தெளிவாக செய்வேன். அதே மாதிரி இப்போ நம்ம சொரிமத்தேன் கோயிலை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இது சொரிமத்தேன் கோயில் மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற அத்தனை திருத்தலங்களிலும் அராஜகம் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பழனி கோயிலுக்கு முந்தைய மாதிரி இப்போ போக முடியாது, சுற்றி சுற்றி போகணும். மாஞ்சோலைக்கு போகக்கூடாது, நம்ம சொரிமத்தேங்களுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு விலை நல்லா கிடைக்கும். இன்னொன்று சொல்ல கேட்டுங்க, எனக்கு முன்னாடி பேசும்போது 525 வாக்குறுதியில் கொடுத்தார் இந்த சட்டமன்ற தேர்தலில். எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றினார் யாருக்காவது தெரியுமா? அவங்களுக்கே தெரியாது எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றினு. அவங்கள நம்பி நம்ம போட்டோம். இப்போ எனக்கு நல்லா ஒன்று மட்டும் புரிஞ்சு போச்சு, பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் ஒன்று புரிஞ்சிச்சு. எங்கள் அண்ணன் ரெட்டாபிநாதன் பேசும்போது சொன்னார், 300 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டீங்கன்னு. இப்போ நல்லா தெரியும், 3000 ரூபா கொடுத்தா கூட போட மாட்டீங்களாம்மா? போடுவீங்களா? 3001 கொடுத்தா போடுவீங்களா? போட மாட்டீங்க. எனக்கு தெரியும். ஏன்னா இந்த ஆட்சியுடைய அவல நிலைமை இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னைக்கு கரண்டை தொட்டாங்களோ அன்றைக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவர் நிறைய சொன்னாங்க காவல்துறையை நான் எப்பயுமே குறைச்சி பேச மாட்டேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் ஏவல் துறைன்னு சொன்னாங்க. ஆமாம், ஏவல் துறை தான். யார் ஏவரானோ அவங்களுக்கு அதான் சட்டம். இந்திய சட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தலைமை முதலமைச்சர் அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்க முடியும். அங்கே சரியாக இல்லை, அங்கே இருக்கிற முதல்வர் சரியான முதல்வர் இல்லை, அதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. அவங்கள நம்ம குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. இதுக்கெல்லாம் விடிவு காலம் வரணும் அப்படின்னா 2026 எங்களுடைய பொதுச் செயலாளர், அதுவும் நிரந்தர பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் மிக சிறப்பான கூட்டணி அமைப்பார். இப்போ அது மாதிரி இன்னொரு சொன்னார் நம்ம செல்வ பிறந்ததை பற்றி, அது உண்மையிலேயே வெடிச்சிருச்சு. நீங்கள் பார்த்துக்கீங்க, இந்த 2026 உறுதியாக சொல்கிறேன், ஒன்று திருமாவளவன் அங்கேருந்து வெளியே வருவார், இல்லை செல்வ பிறந்த வெளியே வந்துடுவார். இது நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்கள், உண்மையாக நடக்கும். வந்து எங்கே வருவாங்க? ஆலமரத்துக்கிட்ட தான் வருவாங்க. ஆலமரம் யாரு? நம்ம அதிமுக. அதிமுக வந்து சேருவாங்க. அடுத்த ஆட்சி எடப்பாடியினுடைய ஆட்சி தான் நடக்கும். எந்த தைரியத்தில் சொல்கிறேன்? நீங்கள் 300 ரூபா வாங்க மாட்டீங்க தைரியத்தில் சொல்கிறேன், சரிதானா? 300 ரூபா வாங்க மாட்டீங்க தைரியத்தில் சொன்னார். 300 ரூபா கொடுத்த எஸ்எஸ்சி யாருன்னு கேட்டுருவீங்க, ரெட்டியாப்பட்டி நாராயணன் யாருன்னு கேட்டுருவீங்க. நாங்கள் செய்கிறது பூரா மறக்க மாட்டீங்களா? இப்படி சத்தமாக சொல்லுங்கம்மா, மறக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு தேவை 5 ஆண்டு நல்லாட்சி, வெறும் 300 ரூபா கிடையாது. மனதில் நினைத்து வருங்கால ஆட்சி எடப்பாடியார் ஆட்சி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.